ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடு தமிழச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, திருச்செந்தூரில் இருக்கிற வள்ளி குகையை பற்றி தான். சரிங்களா? வள்ளி குகைன்னு ஏன் வந்துச்சு, வள்ளிக்கு மட்டும் ஏன் குகை இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட இன்றைக்கான முழு தொகுப்பும். சரிங்களா? சரி, தமிழ் கடவுளாகிய முருகரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க லைக் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், திருச்செந்தூர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, திருச்செந்தூரில் முருகர் அருள் பாலிக்கிறார். எல்லா கோவிலும் மலையில் இருந்தாலும் திருச்செந்தூரில் கடலை ஒட்டி இருக்கிற ஒரே கோயில் முருகர் திருச்செந்தூரில் மட்டும்தான், இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது திருச்செந்தூர்கிட்ட போனாவே திருப்பம் நடக்கும் அப்படின்றது நிறைய பேர்த்தோட நம்பிக்கை. கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்களும் சரி, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, அந்த கோவிலை வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு வருது. முருகருக்கு 2 மனைவிகள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் 2 மனைவிகளையும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவர். சரிங்களா? சரி, காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்ட 2 மனைவிகளுக்கும் ஒரு மனைவிக்கு மட்டும் ஏன் கோவில் இருக்குது, இன்னொரு மனைவி ஏன் கோவில் இல்லை? சரிங்களா? அவ்வளோ பெரிய கோவிலில் வள்ளிக்கு அட்லீஸ்ட் ஒரு குகையாவது இருக்குது, தெய்வானைக்கு ஏன் இல்லை அப்படின்றது நிறைய பேர்த்தோட கேள்வி. சரிங்களா? சரி, வள்ளி குகைன்றதே தெய்வானையால் தான் வந்ததே அப்படின்றது தான் ஒரு வரலாற்று சான்றிதழே. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்துக்களில் 2 விதமான சான்றுக்கள் அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க. 2யும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே முருக கடவுளை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி முருகருக்கு வள்ளியும் தேவனையும் ரொம்ப பிடிக்கும். வள்ளியை காதலித்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தேவனையும் அப்படி தான். சரிங்களா? முதல் சான்று என்ன சொல்லுதுன்னா, வள்ளி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, வள்ளி எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் இந்த இது. திருமணம் செஞ்சுக்கிது எப்படின்னா, அவங்க அவங்க அப்பா ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்களாம் வள்ளியை. அழைக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் யாசகம் வாங்கிறதுக்காக முருகர் மாறு வேடத்தில் ஒரு முதியவரை போல் போவார். அங்கே போய் யாசகம் கேட்பார். அப்போ வள்ளியோட தந்தை என்ன சொல்லுவார்னா, அவருக்கு கொஞ்சம் சாப்பாடும் பழங்களையும் கொடுத்துட்டு வர சொல்லி வள்ளியை அனுப்புவார். அவங்க எடுத்துகிட்டு போய் முருகருக்கு கொடுப்பாரு, அந்த வயதான யாசகம் கேட்டு வரவருக்கு. அப்போ முருகர்ன்றது வள்ளிக்கு தெரியாது. கொடுத்த உடனே முருகர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அவரை பார்த்த உடனே காதல் வந்துடுது. அதனால் என்னை திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கேட்குறாரு. அதுக்கு வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப வயதானவர், உங்களை போய் நான் எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்களாம். உடனே முருகர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட தம்பியான கணேசன்கிட்ட உதவிக்கு போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, கணேசன் யானை முகம் கொண்டவரை யானையாகவே உருவெடுத்து வள்ளியை துரத்த ஆரம்பிச்சிடுறாராம். அப்போ வள்ளி பயந்து போய் ஒரு குகைக்குள்ளே போய் தஞ்சம் புகுறாங்களாம். அங்கே முருகர் இருக்கார். அவரை போய் கட்டி அணைச்சிக்கிட்டு விநாயகர்கிட்ட யானைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்களாம். அப்போ அவங்கள கட்டி அணைச்ச இடம்தான் அந்த வள்ளி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் சொல்லுது. சரிங்களா? இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, தெய்வானியை திருமணம் செஞ்சுக்கிட்டு தெய்வானை ஒரு பரதர் குலத்தை சார்ந்தவர். பரதர் குலம்னா மீன்பிடி தொழில் செய்கிறவங்க. அந்த மீன்பிடி தொழில் செய்கிற இடத்துல தெய்வானை மேலே காதல் கொண்டு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு வராங்களாம். வரும்போது வள்ளிக்கு கோவம் வந்துடுதான். நான் இருக்கும்போது கடவுள் எப்படி என்னோட கணவர் எப்படி தெய்வானியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிறாங்களாம். அந்த மறைந்த இடம்தான் வள்ளி குகை. அந்த குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்களாம். அங்கே போய் வள்ளி மறைஞ்சிக்கிட்டதுனால அந்த இடத்துல வள்ளி குகைன்னு பேர் வந்துச்சான். அது உண்மையான சான்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் சொல்லுது. என்னன்னா, இப்போவும் பரதர் குலத்தை சார்ந்தவங்க முருகர் கோயில் கடல்ல இருந்து மீன் பிடிக்கும் போகும்போது தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி வணங்கிட்டு தான் தன்னோட தொழிலுக்கே போகிறாங்க அப்படின்றது சான்றிதழ் இப்போவும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி 2 விதமான வரலாற்று சான்றிதழ் இருக்குது. இதில் 2த்துல எது உண்மைன்னு தெரியாது, ஆனால் 2மே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் இருக்குது. சரிங்களா? இந்த கதை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.